ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தோடு தான் வந்திருக்கேன். கதையோட ஒன்லைனர் என்னென்னா, ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு கிட்டார் கிடைக்கிது எதிர்பார்த்த விதமாக. அந்த கிட்டாரை வச்சு அவன் தன்னோட பாட்டிக்காக ஒரு பாட்டு எழுதணும்னு நினைக்கிறான். அந்த பாட்டி சூப்பராகவே எழுதி முடிக்கிறான். அந்த பாட்டால் இந்த பையனுக்கும் அந்த பாட்டிக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருக்கே நிம்மதியாக ஒரு வாழ்க்கை கிடைக்கிது. பொதுவாக ஃபீல் குட் படத்தை ஃபீல் குட்டாகவே கொண்டு போகணும். ஒன்லைனரையே கதையோட கான்செப்ட் சொல்லி உடச்சிடக்கூடாது. இல்லை, என் கூட நம்பி வாங்க, கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யுவர் வாய்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டிராக்டர் தான் காட்டுறாங்க. அந்த டிராக்டரில் ஒரு எஃப்எம் ஓடுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ. நம்ம ஊருக்கு மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த நிலை நீடிக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊருக்கு மழை பெஞ்சு 9 வருஷத்துக்கிட்ட ஆச்சா, ரொம்ப வறண்ட உலகமாக இருக்குது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால், இங்கிட்ட ஒரு பையன் ஃபுட்பால் விளாண்டுருக்கான். இடையில 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு நின்று தன்னோட கண்ணில் ஒரு லிக்விடை ஊற்றிக்கிறான். என்னன்னு நமக்கு என்ன சொல்லலை. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கதையோட ஹீரோ, அதாவது செயில் பாய்ட், இவனோட பார்வையில் இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட பேர் தான் செயில் பாய்ட். நான் ஒரு நாள் எதிர்பார்த்த விதமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு விலங்கை பார்த்தேன். அது ஒரு மாடு. அது ஏன் பார்த்தேன்னே தெரில, அதுவும் என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. அது கீழே விழுந்துருச்சு. நான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அதை கண்டுபிடிச்சேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிட்டார் தான். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. உடனே நான் அதை கற்றுக்கணுன்னு நினச்சேன். பக்கத்தில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். அவனால் கண்ணை சிமிட்டவே முடியாது. அதனால தான் லிக்விட் போட்டுட்ருக்கான். ஆனால் அவனுக்கு ஃபுட்பால் விளாடணுன்னு ரொம்பவே ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் அப்பா இந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருக்கனாலேயே எங்கள் எல்லாத்தையும் ஒரு அமைதியான இடத்துக்கு கொண்டு போகணுன்னு இங்கே கொண்டு வந்துட்டார். எங்கள் வீடு எப்பயுமே ஒரே ஒரு குச்சியால் தான் நின்றுட்டுருக்கும். அந்த குச்சி இல்லைன்னா எங்கள் வீடே கீழே விழுந்துடும். அதனால் அந்த குச்சி தான் எங்கள் வீட்டுக்கே ஒரு குலதெய்வம் மாதிரின்னு சொல்லலாம். எங்கள் அப்பா அதை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பார். அவருக்கு குதிரை மேலே ரொம்பவே இஷ்டம். அதை விட அந்த குச்சி எப்படி இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்பவே மன கஷ்டம். எங்கள் அம்மா எப்போயுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னே இருப்பாங்க. குறிப்பாக அவங்க செய்கிற சமையல், அதாவது மீட்பால் விஷயத்தில் மற்றவங்க யாராவது என்ன சொல்லிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருப்பாங்க. நம்ம செல்வாயிட்டோட அப்பா கேட்குறாரு, இந்த கிட்டார் எங்கேருந்துடா தூக்கிட்டு வந்த அப்படின்னு. அவனும் சொல்கிறான், இது நான் ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு. அவரும் சரி, இதை வாசிக்க போறியா அப்படின்னு கேட்டோன்னே, நான் இனிமேல் தான் வாசிக்க கற்றுக்க போகிறேன், வாசிக்க கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக வாசிக்க கற்றுக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த கிட்டாரை செதுக்குனவன் ஒரு கலைஞன்டா, பார்த்து நுணுக்கமாக செதுக்கியிருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிட்டாரை அவரும் பாராட்டுறாரு. செயல்பாடு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அன்றைக்கி நாள் நைட்டு நம்ம செயல் பாய்ட்டு அந்த கிட்டாரோடு தான் தூங்குறான். இதை எப்படியாவது நம்ம கற்றுக்கிட்டே ஆகணுன்னு அவன் நினைக்கிறான். அதுக்கான முயற்சி எடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அவங்க எப்போ காலங்காத்தாலேயே அந்த குச்சியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வைக்கணும்னு, இல்லைனா வீடு கவுந்துருமில்ல. இன்றைக்கி செயல்பாயிட்டுக்கே ஸ்கூலு, அதனால் அவங்க அப்பா தான் டெய்லி கொண்டு போய் விடுவார். அவங்க அப்பாவும் அந்த ஸ்கூல்லே ஏதோ ஒரு க்ளீனிங் பண்ணுற வேலையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் என்னமோ அமைதியாக தான் இருக்கும், ஆனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் ரகலையாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த அலெக்ஸ் சார் மாதிரி. இவர் இன்றைக்கி பாருங்களேன், ரொம்பவே வைலன்ஸான ஒன்று பண்ணுறாரு. கோப்ரோ எடுத்துகிட்டு வந்து, பசங்களா தைரியமாக இதை யார் தொடுறீங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கான கிளாஸில் இதை தொடுறவங்க தான் வீரன், வீரச்சி, தமிழச்சி அப்படின்னு ரொம்பவே டைலாக்லாம் பேசுகிறாரு. கரெக்டாக அந்த பாம்பு கோப்ரா அவர் கண்ணத்தையே பிடிச்சி கடிச்சு விட்ருமா. இதை பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப சங்கடமாக போயிடும். எல்லா பசங்களும் சிரிப்பாங்க. அன்றைக்கி அந்த நாள் பிடி பீரியடும் வருது. நம்ம செயில்பாய்ட்டோட ஃப்ரெண்டு ராபர்ட்டு அந்த ஃபுட்பால் விளாடணுன்னு ஒரு ஏக்கத்திலே பார்த்துட்டு இருக்கான். நம்ம செயில்பாய்ட்டும், ஏன் நீ போய் விளாட்லையா அப்படின்னு கேட்கையில், அவங்கெல்லாம் ரேட்டல் ஸ்னேக்ஸ், பெரிய டீம், என்னையெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து நமக்கே ஒரு மாதிரி பாவமாக போயிடுது. நம்ம செயில்பாய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். சாயந்தரமாக வருது. அவங்க அப்பா கேட்குறாரு, இன்றைக்கி 2 நாள் எப்படி போச்சுன்னு கேட்கல. ரொம்பவே நல்லா தான் போச்சு அப்படின்னு நம்ம செயல்பாடு சொல்கிறோம். அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்மளோட கிராண்ட்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயல்பாய்ட், அவனோட அப்பா, எங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து தன்னோட ஆயாவை பார்க்க போகிறாங்க. அதாவது கிராண்ட்மாவை பார்க்க போகிறாங்க. செயல்பாய்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா நாங்கள் உங்களே பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அவங்க அம்மாவும் இங்கே படுத்துருப்பாங்களா, அப்படியே அந்த சேர் பொறுமையாக மேலே ஏறுமா. அப்படியே அவங்க அம்மா ரொம்பவே டைலாக்லாம் பேசுகிறாங்க. அதர்மம் தலை தூக்கும் போது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீரமே ஜெயம், ஓம் நம சிவாய, கடவுளே அஜித்தே,
நிறையா அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்களாம் நம்ம பாட்டிமா. என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா மேலே டிவி ஓடிட்டு இருக்குமா. அடச்சை, டிவியில் இருக்கிறதைய படிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பாட்டு அவங்க எப்போ வந்து டிவியை போய் ஆஃப் பண்ணி விட்ருவாராம். அம்மா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம், பதில் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க பார்த்துக்கோப்பா அப்படின்னு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அவங்க பொய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கணுன்னு காசு வாங்க பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கல, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களாமா அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லல. வீட்டுக்கெலாம் போக ஆசைப்படல, இங்கேயே டிவிலாம் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லல. அவங்க பாட்டியே செயல்பாட் கையில் இருக்க கிட்டாரை பார்த்துட்டு செயல்பாட் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். உன் கையில் கிட்டார் தானே, அதை வச்சு எனக்கு ஒரு பாட்டு எழுதுவியான்னு சொல்லல. செயல்பாட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அந்த நாள் சாயங்காலம் நம்ம ராபர்ட்டும் செயல்பாட்டும் விளாண்டுட்ருக்காங்க. நம்ம செயல்பாட் அப்படியே அவனுக்கு தெரிஞ்ச செயல்பாட் கதையெல்லாம் சொல்கிறான். இதுதான் செயல்பாட், இதை பேர் தான் எனக்கு வச்சாங்க அப்படின்னு. அதில் இருக்க கேமரா நிறைய இப்போ டாய்ஸ்லேயும் நிறைய செயல்பாட்டு தான் இருக்குது. உனக்கே செயல்பாட்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ராபர்ட் கேட்குறான். அதுவா, அது ஒரு பெரிய கதைடா, நான் சின்ன வயசில் இருக்கையில் செயல்பாட்டை அப்படியே வரைஞ்சிட்டேனா, அதுவும் பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்காம வரைஞ்சனால இவன் எனக்கு செயல்பாட்டே எங்கள் பாட்டி பேர் வச்சுட்டாங்க. அதனால தான்டா இது ஒரு காமெடியான கதை தான் அப்படின்னு நம்ம செயல்பாட்டு சொல்கிறோம். நல்ல கதைடா அப்படின்னு நம்ம ராபர்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த நாள் ஸ்கூலில் எப்பவும் போல் நம்மளோட அலெக்ஸரோட கிளாஸு இந்த தடவை ஒரு வீரங்கி எடுத்துகிட்டு வந்து, இதான் வீரங்கி, இதை தூக்குறவே மாவீரன் அப்படின்னு சொல்லல. அந்த கிளாஸில் இருந்த ஒரு பையன் நம்ம செயல்பாட்டு இருக்க கிட்டாரை பார்த்துட்டு அதை எப்படியே நாசம் பண்ணணுன்னு அவன் மூக்கில் இருந்து ஒரு அழுக்கை எடுத்து அந்த கிட்டார் மேலேயே தூக்கி போடலான்னு பார்க்குறான். கரெக்டாக நம்ம சார் வேறு கண்ணுக்கிட்ட அந்த வீரங்கி வச்சுட்டு இருப்பாரா, அந்த ஓட்ட வழியாக கரெக்டாக அந்த அழுக்கு வந்து அப்படி டொப்புன்னு அடிச்சிருமா. இன்னும் வீரங்கி சுற்றுச்சுன்னு சொல்லி அந்த கிளாஸ் அப்படியே கட் ஆகிடுச்சு. பசங்களாம் சரியான சிரிப்பு, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருங்க. அந்த நாள் பிடி பீரியடில் நம்ம செயல்பாட்டு எப்படியாவது பாட்டு எழுதணும் அப்படின்னு அந்த கிட்டாரை வாசிக்க நினைக்கிறான். நம்ம செயல்பாட்டு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு சிடி பிளேயரை வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கோம். இவன் கிட்டார் வாசிக்கிறது தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் பக்கத்துலேயே நவுந்து வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம செயல்பாட்டுக்கு இதுக்கு ஆரம்பத்தில் தெரில இந்த பொண்ணு பக்கத்தில் வருதுன்னு. அவன் பேசாமல் வாசிச்சுட்ருக்கேன், ஏதோ ஒன்று வாசிக்கணும் பாட்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பக்கத்துலேயே வந்துகிட்டு இருக்குமா. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ராபர்ட் பார்த்துட்டு இருப்பான். நம்ம செயல்பாட்டுக்கு இந்த பொண்ணு பக்கத்தில் வருது இப்போ தான் தெரியுது. ஆத்தாடி என்னடா நம்மளே கரெக்ட் பண்ண பார்க்குது இந்த புள்ள அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக பெல் அடிக்குமா. கரெக்டாக தெரிச்சிடுறேன் நம்ம செயல்பாட்டு அவன் ஃப்ரெண்டெல்லாம் நல்ல தப்பிச்சோம்ட்டான்னு. இவன் போய் இன்டர்வலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பான். அங்கே ஒரு பையன் வந்து ஒரு ரவுடி போல் அந்த கிளாஸில், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம செயல்பாட்டு சொன்னோன்னே கிட்டாரை கையில் உடச்சி கொடுத்துட்றான். அது அவங்க அப்பாவுக்கு சாயங்காலம் வந்து கேட்குறாரு, என்னாச்சு உன் கிட்டாருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, கிளாஸில் ஒரு குண்டை என் கிட்டாரை உடச்சிட்டான் அப்படின்னு நம்ம செயல்பாட்டு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம். அதனால் உடனே அந்த வீடு எங்கே, அந்த குண்டனோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுடி மாதிரி போய் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. வெளியே வாடா குண்டா அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக இந்த குண்டனோட அப்பா வந்தோடனே, நீ தான் இந்த குண்டனோட அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் காரில் போட்டு ஏற்றிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் கடைக்கு தான். பையனுக்கு ஒரு புது கிட்டார் வாங்கி தர சொல்லி அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த சரியான காஸ்ட்லியான ஒரு கிட்டாரை அவனோட பையனுக்கு அவர் வாங்கி தராரு. அப்போ செயல்பாட்டு ரொம்ப ஹாப்பி. அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, இனிமேல் என் பையனோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டி விட்டு அமுச்சு விட்றாரு நம்ம செயல்பாட்டு அவங்க அப்பா. அவங்க பையனும் தரத்தெரிக்க ஓடிட்டான். அன்றைக்கி நைட்டு சரியான ஹாப்பி நம்ம செயல்பாட்டுக்கு. புது கிட்டாரில் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். அடுத்த நாள்லேருந்து செயல்பாட்டு அந்த பையன் பார்த்தாலும் ஒன்றுமே திட்டவிட மாட்டான், அப்படியே ஒரு சிரிப்பு தான், சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவான். அதனால் செயல்பாட்டுக்கு ஒரு டிஸ்டர்ப் இருக்காது ஸ்கூலில். செயல்பாட்டுக்கு ஸ்கூல் ஒரு 4 நாள் இருந்துச்சுன்னா அவனுக்கு லீவே ஒரு 3 நாள் கிட்ட வரும். அதனால் நம்ம செயல்பாட்டு கிட்டார் தூக்கிட்டு பாட்டுக்காக ஒரு பாட்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடத்த நோக்கி போகிறான். அவங்க அப்பா அப்போ தான் அந்த கம்பை கொஞ்சம் ஏதாவது தட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இருப்பார். நம்ம செயல்பாட்டு அப்படியே ஏதாவது அமைதியான இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டான். ஒரு அமைதியான இடத்தையும் போய் ரீச் பண்ணுறான். ரொம்பவே அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல ஆளே இல்லைன்னு பார்த்தா ஒரு பெரியவர் மட்டும் வந்து, தம்பி இந்த இடத்துல என்ன பண்ணுற, நீ கையில் வச்சுருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, அந்த பாட்டை பாடவா, உனக்கு உபயோகமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த சில நல்ல இன்சிடெண்ட்டை ஒரு பாட்டாக பாடுறாரு. இந்த காரை நான் வாங்கினேன், அது விற்கலை அப்படின்னு நிறையா புலம்புறாரு பாட்டோட சேர்த்தி. தம்பி இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ ஏதோ பாட்டு நல்லா தயார் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ செயல்பாட்டுக்கு இந்த பாட்டால் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஒரு புலம்பலையே பாட்டாக முடிவு பண்ண முடியுமான்னு அவன் யோசிக்கிறான். அந்த சின்ன கட் பண்ணால் நம்ம செயல்பாட்டோட அவங்க அப்பா ஒரு குதிரை பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. அது மும்பரமாக வரைஞ்சிட்டு இருக்கல, அப்பா கம்பு கிட்ட பூச்சி அப்படின்னு நம்ம செயல்பாட்டு கத்துறான். இதை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக்காகி தலை தெரிச்சு வந்து ஓடி வந்து பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பு தான் இருக்குது. என்னது கம்புக்கிட்ட எறும்பான்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஏதாவது விலங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் வந்து நிறையவே விலங்கு காமிக்கிறாங்க பூச்சியை தடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவளை மாதிரி காட்டுறாங்க. இது எங்கள் கம்பெனியோட ஸ்பெஷல் பிராண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நல்லா இல்லை, வேறு காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு பெரிய ஏதாவது உடக்கா மாதிரி எடுக்கிறாரு. இதுதான் எங்கள் கம்பெனியோடைய பிராண்டே, இவன் இருந்தாலே பூச்சி அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறையா பில்டப் கொடுக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு இது பிடிச்சிருது. சரின்னு சொல்லி இதை பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக கம்புக்கிட்ட போய் விட்றாரு. தம்பி ரவுந்துக்க பார்த்து எதாவது கடிச்சு போட போகுது அப்படின்னு சொல்லி பொறுமையாக அதை விட்டோன்னே அவ்வளோதான், இனிமேல் பூச்சி வராது அப்படின்னு நினச்சோன்னே கரெக்டாக ஒரு கழுகு அங்கேருந்து எங்கே வச்சோ தெரில கரெக்டாக அந்த உடக்கான கவிட்டு போயிடுச்சு. அப்பா வடகு போச்சேப்பா அப்படின்னு நம்ம செயல்பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாள் அவங்க அப்பா தூங்கவே இல்லை, கரெக்டாக அந்த கம்புக்கிட்டே உட்காந்துருக்காரு. சொல்ல போனால் அடுத்த நாள் காலையில் வரலாம் அந்த கம்புக்கிட்டே தான் இருக்கார். கரெக்டாக எப்போ கழுகு வரும்னு பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி அந்த கழுகு சுட்டு திரும்ப அந்த உடக்கான எடுத்துட்டார் அவங்க அப்பா. எப்படி ரொம்ப லெஜெண்டாக இருக்கார்ல. அந்த நாள் லஞ்ச் டைமில் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம செயல்பாட்டும் கையில் சிடி பிளேயர் வச்சுட்டு இதில் தான் கிட்டார் எப்படி கற்றுக்கிறது ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிடி மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம், சிடி பிளேயர் வேணும் இல்லை. கரெக்டாக அந்த புள்ளையே வருது. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சிடி பிளேயர் வேணும்னு தோணுது, வேணுமா வேணால் இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்பாட்டுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது. 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. இதை யூஸ் பண்ணி கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடி பிளேயரும் அவள் செயல்பாட்டுக்கு கொடுக்குறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேர் ஹேனா கொடுத்துட்டு அப்படியே போயிடுறா. நம்ம செயல்பாட்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஹேனா கொடுத்த சிடி பிளேயரை வச்சு நிறையவே கற்றுக்குறான். அந்த சிடி பிளேயரில் ஹவு டு லேர்ன் ஏ கிட்டார்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட்டே இருக்குது. அந்த கேஸ்ட்டை அப்படியே நிறையா கற்றுக்கிறாப்புல. நிறையா பாட்டுனா இப்படி தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நிறையா கற்றுக்குறான். அவங்க பாட்டுக்காக ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறான் நம்ம செயல்பாடு. ரொம்ப நாள் எழுதுகிறான், இரவும் பகலாம் ஒழிச்சு எழுதுகிறான், தூங்கில கூட எழுதுகிறான். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு தன்னோட பாட்டிக்காக பாட்டு எழுதிட்டு இருக்கான் செயல்பாய். இந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் அந்த குதிரை பெயிண்டிங்கை மொத்தமாக முடிச்சிட்டாரு. அவன் செயல்பாட்டு சொல்கிறான், அம்மா நான் கிட்டத்தட்ட அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்கிறான் நம்ம செயல்பாட். இதை கேட்டோன்னா எங்கள் அப்பாவும் ஓ சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம செயல்பாட்டும் நல்லாவே பாட்டு இன்னுமே கற்றுக்குறான். பிடி பீரியட்லாம் கற்றுக்கிட்டே இருக்கான். பிடி பீரியட் முடியல அந்த ஹேனா வரா. கரெக்டாக அந்த ஷீல்டு ஹெல்ப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்கல, ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. பாட்டுனா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதலே கொடுத்துச்சு. நான் பாட்டும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் அப்படின்னு. சரி அந்த பாட்டை எனக்காக பாடி காமிக்கிறியா செயல்பாட்டு அப்படின்னு நம்ம ஹேனா கேட்குறா. சரின்னு நம்ம செயல்பாட்டு சொல்கிறான். நம்ம செயல்பாட்டு பாட்டை பாட ஆரம்பித்த அடுத்த செகண்டே அந்த இடம் ஃபுல்லாக அமைதி. அப்படியே எல்லோரும் அமைதி நிலைக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷ்னல் கலந்த ஒரு பாட்டை நம்ம செயல்பாட்டு தயாரிச்சிருக்கோம். ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. கேட்குறவங்க கண்ணில் கண்ணீரே வந்துடும் போல், அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருக்கும் போல். நம்ம ஹேனெல்லாம் அப்படியே மெயின் மருந்து பாட்டை கேட்டுட்ருக்கா. நம்ம செயல்பாட்டோ இசை உணர்ந்து பாடிக்கிட்டு இருக்கான். பாட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது போல். அப்படி தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பாட்டு கரெக்டாக முடிஞ்சோடனே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, இந்த மாதிரி பாட்டு கேட்டதே இல்லை அப்படின்னு ஹேனா சொல்கிறான். நம்ம செயல்பாட்டும் தேங்க்யூன்னு சொல்லிடுறான். அன்றைக்கி எங்கள் சாயங்காலம் நம்ம சைட் பாயிட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டில் அவங்க அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. நம்ம செயல்பாயிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் அந்த பாட்டை முக்கால்வாசி முடிச்சிட்டேன், பாட்டிக்கிட்ட போய் பாடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவும் அம்மாவும், தம்பி அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எங்களுக்கு பாடிக்காமி, அப்புறம் நம்ம போய் பாட்டிக்கிட்ட பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் செயல்பாட்டும் சரிம்மா நான் பாடி காமிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே பாடி காட்டுறான். உடனே அங்கேயும் அமைதி நிலவுது. அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போயிடுது, நம்ம பையனாக எப்படி பாடுறான் அப்படின்னு. நம்ம செயல்பாட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக அந்த பாட்டை பாடுறான். அவங்க அப்பாக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. காதில் தேன் வந்து பாயுது வானிலே, அந்த மாதிரி அவங்க அம்மாலாம் ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு. அவ்வளோ எமோஷ்னலான பாட்டு. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி அழுகே வந்துடுது. கரெக்டாக அந்த பாட்டு முடியலை. ரொம்பவே நல்லா பாடினா கண்ணா அப்படின்னு அவங்க அப்பா புகழ்கிறாரு செயல்பாட்டை. புகழ்ந்து கொஞ்ச நேரம் இருக்காரு. வெளியே இருந்த ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா ராபர்ட்டுக்காரையும் குச்சியை தள்ளி விட்டியான். அடா பாவி, என்னடா நல்லா போயிட்டு இருந்ததில் இப்படி தள்ளி விட்டேன்னு பார்த்தா வீடு சாஞ்சு போயிடுச்சு அந்த குச்சி இல்லாமல்.
அதனால் எல்லாமே சறுக்காயிடுறாங்க. அப்புறம் திரும்ப அந்த வீடை இது பண்ணுறதுக்கு நம்ம செயல்பாட்டு தான் கார் எடுத்து இங்கிட்டு இருக்கிறேன். அவங்க அப்பாவும் அந்த குச்சி அங்கிட்டு கரெக்டாக நட்டு வச்சிட்டாரு. அப்புறம் கரெக்டாக அந்த கன்னை வச்சு சிக்னல் கொடுக்குறாரு. நம்ம செயல்பாட்டை அப்படி கார் நிறுத்திடுறோம். வீடு திரும்ப நல்ல நிலைமைக்கு ஆயிடுச்சு. நம்ம செயல்பாட்டு அவங்க அப்பாவோட கனவை தான் காமிக்கிறாங்க. அந்த கனவில் அவங்க அப்பா ஒரு குதிரையில் ஜாலியாக போயிட்டுருக்காரு. அதாவது ஒரு கவுபாய் மாதிரி கையில் கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கனவை அடுத்த நாள் காலையில் செயல்பாட்டு சொல்கிறாரு. டே கண்ணா, நான் கனவுல ஒரு குதிரையில் போனேன்டா, மாசாக இருந்துச்சுடா, அதில் நீ பாடின பாட்டு தான் வந்துச்சு, நீயும் இருந்த அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம பாட்டியும் இருந்தாங்களாப்பா அப்படின்னு நம்ம செயல்பாட்டு கேட்கல. அவங்களும் இருந்தாங்கடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நம்ம செயல்பாட்டு ஸ்கூலுக்கு வந்தால் அங்கே ஸ்கூலில் நம்ம ஹேனா வந்து கேட்குறா, செயல்பாட்டு இன்றைக்கி ஒரு தடவை மட்டும் இந்த பாட்டை பாடுறியா அப்படின்னு. நம்ம செயல்பாட்டும் ஹேனா சொல்லி முடியாதுன்னு சொல்ல முடியுமா, சரின்னு ஒத்துக்கிறான். இங்கிட்டு வந்து நம்ம ராபர்ட் வந்து டே இந்த ஒரு தடவை பாட்டு பாடுறா அப்படின்னு திரும்ப கேட்கல. சரிடா சொட்டை பாடுறான்டா அப்படின்னு நம்ம செயல்பாட்டு சொல்கிறான். அன்றைக்கி எல்லோரையும் குட்டியாக ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செயல்பாட்டு மட்டும் உட்காந்துருக்கான். ஏன்னு கேட்டால் வீட்டில் பர்மிஷன் கேட்கல போல். அங்கேருந்து நம்ம அலெக்ஸாரும் உங்கள் அப்பாட்ட நான் பேசுன்னு சொல்லி அவங்க அப்பா அங்கே தானே க்ளீனராக இருப்பார், அங்கே கூப்பிட்டு உங்கள் பையனை டூர் கூட்டிகிட்டு போட்டுருப்பான்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவும் சரின்றாங்க. நம்ம செயல்பாட்டும் வந்துடுறான். அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டு ஜம்முன்னு வரையில் அலெக்ஸார் சொல்கிறாரு, டே செயல்பாட் கையில் சும்மா தானே வச்சுருக்க கிட்டாரை, கொஞ்சம் தான் பாட்டு வாசிக்கிறது, பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு. டே நீ இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கலையா, வாசிடா கேட்கலாம் அப்படின்னு சொல்லல. நம்ம செயல்பாட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே மீண்டும் அமைதி நிலவுது. ஒரு எல்லோரும் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ஒரு நடு ரோட்டில் ஒரு கார் போயிட்டுருக்கையில் ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த வேனுக்குள்ளேயே எல்லோரும் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. நம்ம அலெக்ஸாருக்குள்ள ஒரு மாதிரி ஆச்சரியமாக போயிடுது, இந்த பையன்குள்ள இவ்வளோ திறமையான பாட்டு பாடி முடித்தோடனே எல்லாத்தோட கண்ணுலேயும் கண்ணீர் தான் இருக்குது. அலெக்ஸார்லாம் தேம்பி எழுவுறாரு. தம்பி நீ ரொம்ப நல்லா பாடினப்பா அப்படின்னு சொல்லி அவன் மண்டையில் இருந்து விக்கு போல் அதை அப்படியே கழட்டிட்டாரு. அன்றைக்கால சாயந்தரம் எங்கள் அப்பா கேட்குறாரு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு. இன்றைக்கி அலெக்ஸர் மண்டையிலேருந்து தோப்பாவை கழட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம செயல்பாட். நம்ம செயல்பாட்டு இவ்வளோ நல்லா பாட்டு பாடுற விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது டீச்சர்ஸ் மத்தியிலையும் அங்கே இருக்க ஊர் மக்கள் மத்தியிலையும். அன்றைக்கான சாயங்காலமே வீட்டு வாசலில் நிறையா மக்கள் நிற்கிறாங்க. அந்த அலெக்ஸர் எல்லாத்தையும் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாட்டோட பாட்டு கேட்கு தான். நம்ம செயல்பாட்டும் அங்கே ஒரு இசை நிகழ்ச்சியை போடுறியான். அவங்க அப்பாவும் நைட்டு கேட்குறாரு, தம்பி யார் அவங்களாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எங்கள் டீச்சர்ஸும் என் பாட்டை கேட்க அந்த மக்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது, நம்ம பையன் ஏதோ உருப்படியாக பண்ணுறான் அப்படின்னு தோணுது. அடுத்த நாள் நம்ம அவங்க அப்பா வந்து செயல்பட ஸ்கூல் போகிற வழியில் எனக்கு இன்றைக்கி ஒரு கனவு இருந்துச்சுடா, வெள்ளை கலர் இருக்குதுற, இன்றைக்கி நான் அதில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போனேன், அதுலேயும் நீ பாடின பாட்டு தான் இருந்துச்சு, நீ என் பின்னாடி உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸ்கூல்லையா அந்த செயல்பாட்டோட பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு பசங்க மத்தியில். அதனால் அவன் தான் கெத்தே ஸ்கூலில். அவன் சாப்பிட்ருக்க எல்லோரும் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம செயல்பாட்டும் என்னடா என்னவே பார்க்குறான்னு கேட்கல. அவனும் சொல்கிறான் இனிமேல் நீ தான் கெத்து. ஹேனாவும் சொல்கிறா இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுது. அங்கே அலெக்ஸர் வராரு, தம்பி இன்றைக்கி ஒரு தடவை இந்த பாட்டை பாடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்பாட்டும் ஓகே சார் அப்படின்றான். அதனால் பிடி பீரியடில் எல்லோரும் கூடிடுறாங்க செயல்பாட்டோட பாட்டை கேட்க. நம்ம செயல்பாட்டு ஒரு கச்சேரி நடத்திட்டு அப்படியே வந்துடுறான். நம்ம செயல்பாட்டு வீட்டுக்கு போனோடனே அங்கே ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. செயல்பாட்டோட பாட்டை கேட்க ஊர் மக்களே திரண்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பா அக்கா ரொம்பவே ஷாக்கு, என்னடி இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க அம்மாவும் என்ன பண்ணலான்னு சொல்லாமல் அவங்க கையில் வச்சுருந்த மீட் பால் எடுத்துகிட்டு போய் அங்கே வெளியே நிற்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே ரொம்ப பயம், யார் என்ன சொல்லிடுவாங்களோன்னு. அன்றைக்கி வெக்கத்தை விட்டு தன்னோட பையனுக்காக அந்த செஞ்சு வச்ச மீட் பால்லாம் கொண்டு போய் அங்கே நிற்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து. அங்கே யாருமே அவங்கள கண்டுக்கவே இல்லையா. ஒரு பொண்ணு மட்டும் அங்கே வந்து மீட் பாலை எடுத்துக்கொண்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மீட் பால் எடுத்துக்கிட்டு அவங்க செயல்படுற எங்கள் அம்மா வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க, நல்லா சமைச்சிருக்குமா அப்படின்னு. இதனால் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அன்றைக்கி நைட்டு நம்ம செயல்பாட்டு நினைக்கிறான், இனிமேல் நம்ம பாட்டை பாடி வேண்டியது இங்கே இல்லை, நம்ம பாட்டிக்கிட்ட அப்படின்னு. அடுத்த நாள் நம்ம செயல்பாட்டு ஸ்கூலில் ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே போல் எல்லாம் பரபரப்பாகவே இருக்காங்க. நம்ம ராபர்ட்டு சொல்கிறான், டே இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேட்டா கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு. நம்ம செயல்பாட்டு லேட்டாக தான்டா ஆரம்பிக்கும், ஏன்டா இப்படி பறக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஸ்போர்ட்ஸ் டேடா ரேட்டில் ஸ்னேக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபுட்பால் விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ராபர்ட்டு. அன்றைக்கி நம்ம செயல்பாட்டு லஞ்சுக்கும் வரல, அங்கே எல்லாரும் பாட்டு கேட்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போயும் நம்ம செயல்பாட்டு வரல. சரி நம்ம தலைவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கக்கூஸில் உட்காந்து சும்மா தின்னுக்கிட்டு இருக்கிறியான். என்னடா அவங்களாம் பாட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இவன் இப்படி தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது நமக்கெல்லாம். நம்ம செயல்பாட்டு இல்லைன்னு நம்ம அலெக்ஸாரு எங்கே நம்ம செயல்பாட்டு இன்றைக்கி ஆளையே காணோம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு.
அங்கே பிடி சார் அந்த டைமில் வந்து யாரெல்லாம் சாக்கர் விளாடணுமோ உடனே கிரவுண்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. சாக்கர்னால் ஒன்றும் இல்லை, ஃபுட்பால் தான். நம்ம செயல்பாட்டு இதுக்கு மேலே ஸ்கூலில் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம பாட்டியை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்பாடு ஸ்கூலை விட்டு வெளியே போயிடுறான். இங்கிட்டு நம்ம அவங்க வீட்டை பார்த்தா அவங்க வீட்டில் திரும்பவே ஊரே வந்து நிற்கிது செயல்பாட்டோட பாட்டை கேட்க. அவங்க அம்மாவும் இத்தனை பேர் வந்திருக்காங்க, நான் எங்கேருந்து மீட் பால் செய்கிறது, வீட்டில் வேறு அரிசியை காணோம், அரிசி குண்டாவை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது, சரி இருக்கிறத வச்சு செய்வோன்னு செய்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காரை தான் காட்டுறாங்க. அந்த காருக்குள்ளே ஒரு ஜென்டில்மேன் இருக்கார். அவங்க போகிற வழியில் செயல்பாட்டை பார்க்குறாரு. அப்படியே காரை நிறுத்தி, தம்பி இந்த வழியாக எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்கையில் நம்ம செயல்பாட்டும் தன்னோட பாட்டியை தேடி பிக் சிட்டி போகிறேங்க அப்படின்னு சொல்கிறான். டேய் தம்பி, பிக் சிட்டி அதெல்லாம் ரொம்பவே தூரம்டா, நானும் அங்கே தான் போகிறேன், வேணால் ஜாயின் பண்ணிக்க, நாங்கள் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், எந்த காசும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம செயல்பாட்டும் ஏறிக்கிறான். நம்ம செயல்பாட்டு சொல்கிறான் தன்னோட அப்பாவும் இதே மாதிரி ஒரு கார் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது ரொம்பவே யூனிக்கான கார் தான், ஆனால் எங்கள் அப்பா வச்சுருக்க காரில் டோரே இருக்காது, டோர் இல்லாமல் எப்படா கார் இருக்கும், நான் நிறைய கார் வச்சுருக்கேன், ஏன் ஒரு செயல்பாட்டே வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே அவன் செயல்பாட்டுக்கு மறந்து போயிடுறான். சரி தம்பி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கையில் என்னோடய பேர் செயல்பாட் அப்படின்னு சொன்னோடனே, அதான் தம்பி நான் நிறைய செயல்பாட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அட பாவி, என் பேரை கேட்டால் இவன் செயல்பாட்டு கதையை விளையாடிட்டு இருக்கான். சரி என் பேர் கெவின் அப்படின்னு நம்ம செயல்பாட்டு பேரை மாற்றி சொல்கிறான். சரிப்பா கெவின் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. அவர் கேட்குறாரு, தம்பி ரொம்ப நேரமாக கையில் கிட்டார் கம்முன்னே வச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது வாசிக்க வேண்டியது தானே, கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் போவோம் அப்படின்னு சொல்லல நம்ம செயல்பாட்டு வாசிக்கிறான். வாசித்து முடிச்சுன்னு அவ்வளோதான், அவ்வளோதான் உங்களுக்கே தெரியல, அவர் தான் போவோம் அவர் கழட்டிடுறாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என் கூட ஒரு இடத்துக்கு வரியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாட்டு அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு செயல்பாட்டுக்காக. அங்கே அலெக்ஸ் சார் வந்து செயல்பாட்டு எப்போவே வயிறு சரியில்லைன்னு காலையிலே வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாருல, அவர் செயல்பாட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு நம்ம ராபர்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே நின்று அந்த விளாட்றத பார்த்துட்டு இருக்கான். அப்படியே மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ஊரே அப்படியே திரண்டு கிடக்குது செயல்பாட்டோட பாட்டை கேட்கறதுக்காக. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செயல்பாட்டு இல்லைன்னு கேட்கல, உங்கள் கூட வந்தானே நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு மீட் பால் செய்ய அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாரு. அவங்க ஸ்கூலில் அந்த ஃபுட்பால் மேட்சும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராபர்ட்டை இப்போயும் விளையாட்டுக்கே சேர்க்கல, அவனும் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம செயல்பாட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாரு, தம்பி நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உன் பாட்டிக்கிட்ட நானே கொண்டு போய் விட்றேன்டா அப்படின்னு சொல்கிற ஒரு டீல் போட்டுக்கிறான். நம்ம செயல்பாட்டும் ஓகேன்னு அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இந்த சைடு அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த கூட்டத்தின் நடுவில் எங்கேயோ செயல்பாட்டு இருப்பான். நான் அந்த மீட் பாலை கொண்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் செயல்பாட்டையும் தேடுறாங்க. பார்த்தா அந்த கூட்டத்துலேயும் செயல்பாட்டு இல்லை போல். அந்த சீனை கட் பண்ணால், தம்பி ஒரு நிமிஷம் இங்கே இருப்பான், நான் உள்ளே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்டில்மேன் போய் உள்ளே பேசுகிறாரு. மேடம் ஒரு எஃப்எம் ரேடியோ தானே, அவர் பாட்டு மட்டும் பாட வைக்கணும் அந்த பையனை வச்சு, அவன் ரொம்பவே திறமைசாலி அப்படின்னு சொல்லையில் அங்கே இருக்கவங்களாம் சம்மதிக்கவே இல்லை. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், அவன் ரொம்ப நல்லா பாடுவான், உங்களுக்கு சேனலே பீக்கில் போயிருன்னு சொல்லலை. சார் நீங்கள் கிளம்புங்க, அதெல்லாம் வேலைக்காதுன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே வந்து ரொம்பவே அழுகுறாரு. தம்பி உன் திறமை அவங்களுக்கு தெரியவே இல்லைப்பா, அவர் என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, உன்னை என்ன பண்ண போகிறேன்னே தெரில, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கல. நீ அங்கே போய் பாடினா போதும்ப்பா அப்படின்னு சொல்லல. நான் அங்கே போய் பாடணுமா, சரி பாடுறேன், இதுக்கு போய் அழுதுகிட்டு அப்படின்னு அவன் செயல்பாட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போறியான். செயல்பாட்டு வீட்டு முன்னாடி எல்லாம் செயல்பாட்டுக்காக தான் வெயிட்டிங். அங்கே ஒரு கூட்டத்தில் இருக்க ஒரு எஃப்எம் ரேடியோ வச்சுட்டு செயல்பாட்டு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கையில் செயல்பாட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்கான். என்னடா அங்கே பாடுறான், அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாட்டு இங்கே பாடிக்கிட்டு இருக்கான். அந்த ஜென்டில்மேனும் உள்ளே வந்து பார்க்குறாரு. அவன் செயல்பாட்டு மட்டும் தனியாக ஒரு சேரில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான், எந்த மைக்கும் இல்லை. இவன் பாடுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை கேட்டுன்னு அங்கே இருந்தவங்களே அந்த மைக் எடுத்து செயல்பாட்டு வாயில் வைக்கிறாங்க. எஃப்எம் ரேடியோவில் இருக்கவங்களே தன்னோட மெயின் மருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. 9 வருஷம் கழித்து அந்த ஊரில் மழை பெய்யுது. அந்த பாட்டை கேட்டோன்னே அந்த பூமி மாதாவே கண்கலங்கி இருக்கிற மாதிரி டைரக்டர் இங்கே உணர்த்த வர்றாரு போல். மழை பெஞ்சனால யாராலையும் சாக்கர் விளாட முடியல. நம்ம ராபர்ட்டுக்கு மட்டும் கண்ணவே சிமிட்ட முடியாது இல்லை. அதனால் நம்ம பிடி சார் பார்க்குறாரு. ராபர்ட் உன்னால் பார்க்க முடியுதா? ஆமாம் சார் என்னால் பார்க்க முடியுது. உன்னால் பார்க்க முடியுதா? ஆமாம் சார் பார்க்க முடியுது. நீ தான்ட்டா இந்த ஆட்டத்திலே கில்லி, போய் விளாட்றா கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட்டை அப்படியே அமுச்சு வைக்கிறாரு நம்ம பிடி சார். நம்ம ராபர்ட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது, நம்மளே விளாட விட்றாங்களேன்னு. இதெல்லாம் நடக்க பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோவோட பாட்டு தான் ஓடுது, செயல்பாட்டோட பாட்டு எல்லா ஊர் மக்கள் ரேடியோ எஃப்எம் ரேடியோலையும் கேட்குது. அங்கே ஃபுட்பால் மேட்சும் நடக்குது. நம்ம ராபர்ட்டு தான் ஃபுட்பாலை தள்ளிட்டு போய் கோலும் அடிக்கிறான். பாட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக முடியுது. அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
இந்த எப்புட்றா இந்த பையன் இப்படி பாட்டு பாடுறான்னு நினச்சி எல்லோரும் மனம் நெகிழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்டில்மேன்லாம் அவ்வளோதான், ரொம்பவே மனம் நெகிழ்ந்துடுறாரு. செயல்பட்டும் பாட்டை பாடிட்டு அப்படியே எங்கேயோ போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான், தன்னோட பாட்டியை பார்க்க. அங்கே டாக்டர் கரெக்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பாட்டி அவ்வளோதான், கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம ராபர்ட் வந்து தன்னோட பாட்டிக்கிட்ட இந்த பாட்டை பாடணும்னு நிற்கிட்டு இருக்கான் ஒத்த காலில். டாக்டரும் சொல்கிறாரு, தம்பி அவருங்க கோமாவில் இருக்காங்க, நீ பாடினாலும் கேட்காதுன்னு சொல்லி பாடிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா தம்பி, நீ பாடிக்கிட்டு போய்க்க, ஆனால் கேட்காது, வேஸ்ட்டு தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு நம்ம செயல்பாட்டு சொல்கிறோம். நம்ம செயல்பாட் பாடவும் ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நாள் அந்த பாட்டை எதுக்கு அவன் தயாரித்தான், ஆனால் எதுக்கெல்லாம் பாடிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியாமல் போய் இப்போ உண்மையாலுமே தன்னோட பாட்டிக்காக பாடின பாட்டை அவங்க முன்னாடியே பாடுறான். அவங்க பாட்டி கடைசி நேரம் உயிரை பிடிச்சி வச்சுருக்காங்க போல் இந்த பாட்டை கேட்குறதுக்காகவே. தன்னோட இவ்வளோ நாள் பாட்டை நம்ம பாட்டிக்காக எமோஷ்னலாக பாடுறான் நம்ம செயல்பாட். அங்கே இருக்கிற டாக்டரே கல்கட் நெருங்கி நிற்கிறாரு. என்னப்பா அந்த தம்பி இப்படி பாடுறான்னு. அந்த பாட்டு முடியலை, கரெக்டாக அந்த பாட்டியோட உயிரும் அங்கேருந்து பிரியுது. தன்னோட டாக்டர் ரொம்பவே நல்லா பாடின தம்பி அப்படிங்கிறாரு. நம்ம செயல்பாட்டு அங்கேருந்து கிளம்புறான். பாட்டிக்கோடைய அந்த கிட்டாரையும் வச்சுட்டு கிளம்புறான். பாட்டிக்காக எடுத்த கிட்டாரை பாட்டிக்காகவே விட்டுறான். இவ்வளோ நாள் செயல்பாட் பாடினதுக்கு பலன்னு அவங்க வீட்டுக்கு ஒரு புது காரும் புது அவனும் அப்புறம் நம்ம செயல்பாட்டு ராபர்ட்டு ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி ஜாலியாக போகிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் எப்போயுமே ஒரு அண்டர் ரேட்டட் படம்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த படம் பிடிக்காது, பட் இருந்தாலும் நம்ம சேனலில் அதை எடுத்து செய்யும் பிடிக்கிற மாதிரி. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம யுவர் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கொடுத்து ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்கும், நான் போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.